ஒரு காட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு பறவை வந்து தானியங்கள வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வழியில வந்து சிங்கம், புலி, சிறுத்தை 3 வருது. பார்த்தோன்னே அந்த பறவை வந்து பறக்காம அப்படியே தானியம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நரி வருது. நரியும் பார்த்ததும் அந்த பறவை அப்பவும் தானியங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து 3வதாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாய் வருது. நாய் வந்ததுமே அது பறக்காம தானியங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்படி 4வதா பார்க்கும்போது ஆடு, மாடுகள் வருது. வரும்போது அப்பவும் பறக்காம அந்த தானியங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. 5வது ஆளா யார் வரான் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வரான். வந்தோடனே அந்த பறவை வந்து பறந்து போயிருது. அதுக்கடுத்து இதேமாரி தினமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து மனுஷன் வந்து அந்த பறவைட்ட கேட்கான். என்ன கேட்கான்னா, அதாவது சிறுத்தை, சிங்கம் எல்லாமே வருது. அப்போ வரும்போது நீ பறக்க மாட்டுக்க. ஆனால் நான் வந்ததும் ஏன் நீ வந்து பறந்து போற அப்படின்னு அந்த பறவை அந்த மனிதன் வந்து பறவைட்ட கேட்கான். கேட்டோன்னே அந்த பறவை சொன்னது பார்த்தீங்கன்னா, சிங்கம், புலி, சிறுத்தை இது 3ம் பார்த்தீங்கன்னா கொல்வது. அதாவது அதோட குணம் வந்து என்னன்னா, அடுத்தவங்கள கொல்வது தான். கொன்று தான் அது வந்து சாப்பிடும். அதோட குணம் அது. அப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து 2வது நாய்னா, நாய் வந்து யாராலும் கடிக்க தான் செய்யும். அதோட குணம் அது. அப்போ ஆடு, மாடுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து முட்டுது அது. அது யாரை கண்டாலும் முட்டும். அதுக்கு கொம்பு இருக்கனால அது வந்து முட்டும். அப்போ அதோட குணம் அது. ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டாக ஒரு நரியோட குணம் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது தந்துரும். அது யாராலும் ஏமாற்றக்கூடிய இது தான் அதோட குணம். அப்போ லாஸ்ட்டு மனுஷனோட குணத்த வந்து அந்த பறவை எப்படி சொல்லுதுன்னு பாருங்கள். நீ வந்து எந்த நேரம் எப்படி இருப்பேனே தெரியாது. நீ இடத்துக்கு தக்கன மாறிக்கிட்டே இருப்ப பச்சோந்தி மாதிரி அப்படின்னு சொன்னது தான் நான் உன்னை பார்த்தோன்னே நான் பறந்து போயிருந்தேன் அப்படின்னு அந்த பறவை சொல்லுது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம மனுஷங்க வந்து யாருமே ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்பப்போ மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு வந்து புரிய வருது.